சித்தி இங்க நான் கோயிலையும் உங்களை பார்த்துட்டேன். அங்க இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். என்னதான் நடக்குது விக்ரம்? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. சொல்லு விக்ரம். உனக்காக நான், எனக்காக நீ. நீ இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். அது நரகமா இருந்தாலும் பரவாயில்ல. அட கடவுளே, இவ்ளோ நடந்துருச்சா? ஆமா சித்தி. சரி வாங்க போலாம், வாங்க. சார் சங்கர் பேசுறேன் சார். என்ன பேப்பர் பிரிண்ட் ஆயிடுச்சா? இந்நேரம் டிஸ்போஸ் ஆயிருக்கணுமே. சார் அதை சொல்ல தான் சார் ஃபோன் பண்ணேன். பேப்பர்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த சண்டே உனக்கு கண்டிப்பா ட்ரீட் இருக்கியா? சார் ஆனா ஒன்று, பிரிண்ட் ஆகி வெளில போன பேப்பரையெல்லாம் எம்டி ரிட்டர்ன் எடுத்துட்டு வர சொல்லிட்டார் சார். யோ என்ன சொல்ற? அது எப்படியா பிரிண்ட் பண்ண பேப்பரை டெலிவரி பண்ணக்கூடாது சொல்லுவாரு? இன்னைக்கு பேப்பர் வரலனா லாஸ் யாருக்கியா? நியூஸை படிக்கிறவனுக்கா இல்ல உங்க முதலாளிக்கா? தெரிஞ்சுதான் சார் பண்ணியிருக்காரு. யோ அவரை விட எனக்கு தான் பெரிய லாஸ். என்னையாச்சு அவருக்கு? எதுக்கு பேப்பரை ஸ்டாப் பண்ண சொல்றாரு? இன்னைக்கு பேப்பர் வருமா வராதையா? வராது சார். யோ அதையா நான் ஏன்னு கேக்குறேன். சார் விக்ரமும் பிரீத்தியும் வந்து எம்டி கிட்ட பேசி கேன்சல் பண்ணிட்டாங்க சார் எல்லாத்தையும். ஒயங்கம் ஒன்னெல்லாம் சார் அந்த வண்டி எல்லாம் வண்டிங்க வந்துகிட்டு இருக்குப்பா. சரிங்க சார். எம்டிஏ சொல்லிட்டார்ல, எங்க பத்திரிக்கை வரலாறுலயே பிரிண்ட் ஆகி டெலிவரிக்கு போன பேப்பர் ரிட்டர்ன் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விற்காத பேப்பர்ஸ் வரும், ஆனா சேல்ஸுக்கு போகாம திரும்பி வந்ததே இல்ல. இதோ வண்டி வந்துருச்சு பாருங்க. எல்லா வண்டியும் வந்துடும். சீக்கிரம் இறக்குங்கப்பா. ஏன்பா சார் மத்த வண்டிங்களாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு சார். சரி சரி ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், பேப்பர் வண்டிங்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துருச்சு சார். ஓகே, எல்லா பேப்பரையும் அவங்க கண்ணு முன்னாடியே போட்டு கொளுத்திருங்க. ஓகே சார். தம்பி வண்டியை ஓரம் கட்டிட்டு பேப்பர்லாம் எடுத்து கீழே போடுங்க. ஓகே சார். அண்ணா வண்டி எடுனா போனா போனா. மேடம் நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன். யோ, நீ சொன்ன நியூஸ் பேப்பர் எந்த கடையிலுமே இல்ல. எவனை கேட்டாலும் வரல வரலங்கறா. ஆமா மேடம், அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன? விக்ரம் கத்தியை தூக்கிட்டு போய் கடை கடையா பேப்பர் விக்காதீங்க பேப்பர் விக்காதீங்கன்னு மிரட்டினானா? மேடம் நியூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆனா? தண்ணி ஊத்தி அழிச்சிட்டானா? மேடம் விக்ரமும் பிரீத்தியும் நேரா பத்திரிகை ஆபீஸ்க்கு போய்
பேப்பரை வரவிடாம பண்ணிட்டாங்க மேடம். நான் தெரியாம தான் கேக்குறேன். போலீஸ் கிட்ட அதிகாரம் இருக்கு. போலீஸ்னா பவர்னு சொல்வ. உன்னையே என் மருமகன் மிரட்டினா பத்திரிக்கையே 4வது தூணுன்னு சொல்வீங்க. அதையும் சாச்சிட்டானா? நீங்கெல்லாம் எதுக்கு இருக்கீங்க? மாசம் மாசம் உங்க ஆளுங்க வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. தீபாவளி, பொங்கல், நியூ இயர்னு இதெல்லாம் எப்ப வரும்னு கேலண்டர் அடிக்கிறவனுக்கு கூட தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒரு வேலையை சொன்னா சொன்னபடி செய்யாதீங்க. இதுல எப்ப பார்த்தாலும் சட்டையையும் மூஞ்சியையும் வெறுப்பா வச்சிட்டு இருங்க. ஆனா ஒன்னையா, அந்த விக்ரமோட இந்த புத்திசாலித்தனத்துக்காக தான் என் பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த பிரீத்திய நான் விடவே மாட்டேன். உன்னை நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. போன வை. என்னமாச்சு? நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நடக்க வேண்டியதை பார்க்கலாம். விக்ரம் எப்படியும் அவளை மறுபடியும் இங்கேதான் கூட்டிகிட்டு வருவான். அதை நாம விடக்கூடாது. அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. என்ன செய்ய போறேன்னு சொல்லு. அதை அம்மா பாத்துக்கிறேன். நீ மைண்ட்ல ஏத்துக்காத. போ. என்னமோ போ. வாங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி. உங்க திருப்திக்காக இப்ப இருக்கிற பண்டல்ஸ எம்டி கொளுத்து சொல்றாரு. சரியா? சரி, கொளுத்துங்க. தீப்படி இருக்காப்பா? இன்னும் இருக்கு சார். இந்தாங்க தம்பி, நீங்க பத்த வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாப்பா கொளுத்து விக்ரம். எப்படியோ கடவுள் அருளால பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். எல்லா கெட்டதும் இந்த நெருப்போடையே பொசுங்கி போகட்டும். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ஆண்டி, இந்த பிரச்சனை இதோட முடியல. இனிமேதான் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? இல்ல ஆண்டி, எங்க அம்மா, எங்க அம்மாவோட தம்பி, அப்பா எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. பிரீத்தியோட சித்தி தான் ஹரிஷோட அம்மா. பிரீத்தியை கூட்டு போய் எங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்களோட பிளானே. ஏன்பா, அவங்களுக்கு நம்ம வீட்ல சம்பந்தம் பண்ண இஷ்டம் இல்லையா? சித்தி, அது அப்படி இல்லை சித்தி. உங்களுக்கு நான் இன்னொரு நாள் விவரமா சொல்றேன். ஆனா பிரீத்தி அவங்களோட இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ எதையும் யோசிக்காத. இப்பவே இந்த சாமி முன்னாடி பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டு. டேய், நீ ஏதோ ஐடியா சொல்ல போறன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற.
எங்க கல்யாணம் எப்படியா நடக்கணும்? 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா இதான் வழி. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியல. எங்க அம்மாவுக்கு எமோஷனலா டிராமா பண்ணவும் தெரியும், எகிரி அடிக்கவும் தெரியும். அவங்க அடிக்கிற அடியில நீயே கூட கன்ஃபியூஸ் ஆகி நான் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு போயிடுவ விக்ரம். என்ன ஆனாலும் சரி, நான் உங்க கூட போக மாட்டேன். ஏன்பா விக்ரம், அப்படின்னா இந்த தம்பி சொல்றது சரிதானே? மனசு சேர்ந்தப்புறம் மத்தத பத்தி எதுக்கு யோசிக்கணும்? இதுக்குதான் தெய்வம் என்ன சரியான நேரத்துக்கு தான் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கு. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? என் மருமக கழுத்துல தாலியை கட்டு, என் கையால தாலி எடுத்து தரேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு விக்ரம் யோசிக்கிற? இல்ல, பாட்டுக்கு என்ன பதில் சொல்றது? பிரீத்தி அவங்க சித்தி கூட்டிட்டு போயிட்டா என்ன செய்வ? அது நடக்க கூடாதுன்னா முதல்ல பிரீத்தி கழுத்துல தாலிய கட்டு. பாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். நான் பேசிக்கிற விக்ரம், நீ வா. உன்னை நம்பி வந்த பொண்ண இதுக்கு மேல காயப்படுத்தாத. வா விக்ரம், வா பிரீத்தி. சாமி சாட்சியா உன் பாட்டிய மனசுல நினைச்சுக்கிட்டு பிரீத்தி கழுத்துல இந்த தாலிய கட்டி விக்ரம். கட்டு விக்ரம். விக்ரமோட கல்யாணம் என் கனவு. அது நான் நினைச்சபடி நான் பார்த்த பொண்ணோட தான் நடக்கும். யாரும் உங்க பேரை லவ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க, சரி உங்க பேரை யாரையாச்சும் லவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? செத்துடுவேன். ஒரு நிமிஷம் இரு விக்ரம். என்னாச்சு பிரீத்தி? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. விக்ரம்க்குன்னா எனக்கு விக்ரம் தான் அப்படிங்கறத எங்க சித்தி இல்ல வேற யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. எங்க கல்யாணம் ஊரறிய நடக்குதோ இல்லையோ பாட்டிக்கு தெரியாம நடக்க கூடாது. அவங்க சம்மதத்தோட உங்க முன்னாடி என் கழுத்துல விக்ரம் தாலி கட்டுவான்.
பாட்டி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க. அது அவங்களே மாத்தணும். நீதான் என் பேரனுக்கு வைஃப்னு அவங்களே சொல்லணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். அது கூட விக்ரம். என் சித்தியோட கொடுமைய சின்ன வயசுல இருந்து தாங்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல என்ன ஆக போகுது? நீ கவலைப்படாத விக்ரம். நீ இருக்கிற வர எனக்கு எதுவுமே ஆகாது. என் மனசை முழுச புரிஞ்சுக்கிட்ட பிரீத்திய நான் எப்பவுமே கைவிட மாட்டேன் சித்தி. அவ ஆசைப்படியே பாட்டி சொல்லும் போது முறைப்படி நான் தாலி கட்டுவேன். ஆனா இந்த அம்மன் சாட்சியா, இந்த அக்னி சாட்சியா, இன்னையில இருந்து நீதான் என் பொண்டாட்டி. மா பிரீத்தி, நாகு வரமா. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சமையலுக்கு காய் வெட்டிட்டு இருந்தேன். இப்ப அதுவா முக்கியம்? அதை விட முக்கியமான வேலை வந்திருக்கு. சொல்லுங்கம்மா. எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ரூம்குள்ள உட்கார்ந்து மகாபாரதம் படிச்சிட்டு இருப்பாங்க. பாத்துட்டு வருவாமா? வேணாம். நான் சொல்றது மட்டும் அவங்க காதல போய் போட்டுட்டு வா. சொல்லுங்கம்மா. காலையில இருந்து பிரீத்திய காணோம். அப்படியா? ஐயோ, உனக்கு விஷயத்த சொல்லல, அம்மா கிட்ட நீ சொல்ல வேண்டியதை சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்கும்போது நான் வந்துடுறேன். மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஏய், அம்மா கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசு. நீ போய் சொல்றத அவங்க நம்பணும். உன் மூஞ்ச பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட கூடாது. சரிம்மா. என்ன? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இல்லம்மா, அப்புறமா விஷயம் உங்க காதுக்கு வரும்போது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நீங்க திட்டக்கூடாதுல்ல. அதுக்காக தான்மா. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. அடுப்புல வேலை இருக்கு, அத கூட அப்புறம் பாத்துக்கிறேன். இது நம்ம குடும்ப சமாச்சாரமாச்சே. இன்னும் வீட்ல வேற யாருக்கும் தெரியாது போல இருக்கு. போயும் ஏன் கண்ணிலையா படணும்? இத பார், பீடிகை போடுறத நிறுத்திட்டு சொல்ல வந்தத சொல்லு. அதாம்மா, காலையில காஃபி குடுக்கறதுக்காக பிரீத்தி அம்மா ரூமுக்கு போனேனா, அப்ப அவங்க இல்ல அங்க.
அதுக்கப்புறம் டிஃபன் குடுக்கறதுக்கும் போனேன். அப்பவும் ஆள் நடமாட்டமே தெரியல. அப்பதான் ரூம் எல்லாம் பாக்குறேன். ரூமே தொடச்சு வச்ச மாதிரி இருந்தது. சுத்தமா இருந்தது. அவங்க துணிமணி சாமான் செட்டு எதுவுமே இல்லம்மா. என்ன சொல்ற? ஆமாம்மா, பிரீத்திய காணோம்.